செல்வச்சீமான் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் தம்பி சு மலைச்சாமி அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர் திலீபன், வீர பொன்னிவளவன், ஏ தனஞ்செழியன், இரா பெரியார், வீர விடுதலை செல்வன், சேந்தநாடு அறிவுக்கரசு ஆகிய மாவட்ட செயலாளர்களே, சு இரணியன், வழக்குரைஞர் பூபால், வழக்குரைஞர் எழில்மாறன், நாவரசு, லட்சுமிகாந்தன், சசிதாஸ், சிவக்குமார், தமிழரசன், ஏழுமலை, துரை ஆனந்தராஜ், திருமா வாசு, ஜெகதீசன், பால சாக்ரட்டிஸ், ரஞ்சித்குமார், வழக்குரைஞர் கீபோ தினேஷ், வழக்குரைஞர் அருள்வளவன், வழக்குரைஞர் லோகு, சிவகாந்த், தேனிப்பட்டு ரமேஷ், பால திருவளவன், ஆ மகேந்திரன், ஜெய தலித் வளவன், அருண், திருமா பாரதி, இரா சிவராசு, தி கா சுனில், போராளி பிரியன், மு க ராவணன், கு வரதராஜ், நந்தா, தங்கராசு, மேகநாதன், பன் லோகு ஆகிய தம்பிகளே, மரக்காணம் ஒன்றிய பொருளாளர் வழக்குரைஞர் கு க தீயுருவன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மறைந்த தம்பி செல்வச்சீமானுக்கு வீரவணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற மு சரத்குமார், தி க சஞ்சய், பி சுபாஷ், கன்னியப்பன், திருமா ரகு, தினேஷ், அட்டு சரத், சச்சின், ராம்கி, குமரேசன், பந்தமங்கலம் சஞ்சீவி, பந்தமங்கலம் செந்தில், பெரும்பாக்கம் ஜெட்லி, மூவா வாஞ்சிநாதன், மூவா நவீன், மூவா வினோத், பெரியாண்டப்பட்டு ராஜதுரை, வணி வர்மா, விக்னேஷ், விஜயதீசன், கோவேந்தன் ஆகிய தம்பிகளே, மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்களே, வடகிழக்கு மாவட்டம், மைய மாவட்டம் ஆகிய பகுதிகளைச் சார்ந்த முன்னணி தோழர்களே, மரக்காணம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்களே, மகளிர் அணியைச் சார்ந்த நிர்வாகிகளே, கீழ் இடையாளம் முகாமை சார்ந்த வழிநடத்தும் சிறுத்தைகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற மேனாள் முகாம் செயலாளர் ஒளிப்பதிவாளர் சுதாகர் அவர்களே, மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் ஏ பழனி அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர் வழக்குரைஞர் ராம்குமார் அவர்களே, வழக்குரைஞர் மதன்குமார் அவர்களே, மற்றும் இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, திரளாக கூடியிருக்கிற தம்பி செல்வசீமான் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி செல்வச்சீமான் அவர்களின் தாயார் தவமணி அம்மாள் அவர்களுக்கு உங்களின் பங்களிப்பான தொகை ரூபாய் 2,10,000 குடும்ப நிதியாக
வழங்கி இருக்கிறோம். இந்த ஏற்பாட்டை செய்த தோழர்களுக்கும் நிதி உதவி அளித்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன், பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓராண்டு உருண்டோடிவிட்டது. முதலாம் ஆண்டு நினைவேந்தலாக இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். இடையிடையே தோழர்கள் எல்லாம் வந்து என்னிடத்தில் செல்வச்சீமான் படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு தேதி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். திண்டிவனம் நகரத்தில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க வேண்டும், மறைந்த ஓவியர் குருபஞ்சராவ், தம்பி செல்வச்சீமான் ஆகிய 2 பேருக்கும் ஒரே இடத்தில் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். கீழடையாளம் கிராமத்தில் தான் இதை நடத்த வேண்டும். தம்பி மேகவர்ணன் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட இந்த மண்ணில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக இங்கே நீங்கள் வந்தீர்கள். அதன் பிறகு வர இயலாத நிலை. ஆகவே கிராமத்திற்கு வர வேண்டும். மேகவர்ணனை தொடர்ந்து இந்த களத்தில் பணியாற்றிய செல்வச்சீமான் அவர்களின் நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்று அந்த 2 பெரும் போராளிகளுக்கும் நீங்கள் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று தோழர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். ஆகவேதான் இன்றைக்கு ஓராண்டு கழித்து முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி இந்த வீர வணக்க நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள், திட்டமிட்ட நிகழ்ச்சிகளும் திட்டமிடாத சில நிகழ்ச்சிகளும் வழிநடுகளும் பங்கேற்க வேண்டிய நிலை. 2 மணிக்கே இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் முடித்துக் கொண்டு சென்னை திரும்ப வேண்டும். மாலை அங்கே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வேண்டும் என்கிற பதைப்பு. ஆனால் இவ்வளவு நேரம் கடந்துவிட்ட நிலையில் தோழர் ரவிக்குமார் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களும் கூட தம்பி செல்வச்சீமானை நினைவு கூர்ந்து பேசுவதற்கு நாம் விரும்பினாலும் நேரம் இடந்தரவில்லை. அவரும் நானும் சென்னைக்கு திரும்ப வேண்டும். நாளை அதிகாலை விமானம் பிடித்து புதுதில்லிக்கு செல்ல வேண்டும். கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத சூழலில் 2 நாட்களாக செல்ல இயலவில்லை. நாளை அதிகாலை விமானம் பிடித்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல். ஆகவே அனைவரின் சார்பாகவும் நான் மேடையில் அமர்ந்திருக்கிற முன்னணி தோழர்கள் அனைவரின் சார்பாகவும் நான் தம்பி மேகவர்ணனுக்கும் தம்பி செல்வச்சீமானுக்கும் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த கட்சியின் நலன்களுக்காக, வளர்ச்சிக்காக இருவரும் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். செல்வச்சீமான் உடல்நலத்தை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை. மேகவர்ணன் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார். செல்வச்சீமான் உடல்நலம் குன்றி உயிரிழக்கும் நிலை. இன்னும் பல 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டியவர். இல்லற வாழ்வை
ஏற்றிருக்க வேண்டியவர். ஆனால் நம்மை விட்டு அவர் பிரிய நேர்ந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரமாக இருக்கிறது. அவரை இழந்து வாடுகிற தன்னந்தனியாய் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த தாயார் தவமணிக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போன்றவர்கள் இந்த இயக்கத்திற்கு அளித்து வருகிற நல்ல ஆதரவு, பெரும் ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் வென்றெடுத்திருந்தாலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதால் தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நான் நன்றியை உரித்தாக்குகிறேன். அகில இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்களில் தேர்தல் அரசியலில் ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வடக்கே உத்தரப்பிரதேசத்தில் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே பகுஜன் சமாஜ் கட்சி கான்சிராம் அவர்களின் பெரும் முயற்சியால் இந்த அங்கீகாரத்தை பெற்றது. வேறு எந்த மாநிலத்திலும் அம்பேத்கர் இயக்கம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறவில்லை. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய மண்ணில் 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நின்று சாதித்து காட்டியிருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது சாதாரணமான ஒன்று அல்ல. நாம் ஒவ்வொருவரும் காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு மகத்தான சாதனை இது. எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்பதே அரும்பெரும் சாதனை தான். எத்தனை இடர்கள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு அவமானங்கள், அவதூறுகள், ஓய்வில்லாத உழைப்பு என்று ஓடிக்கொண்டே இருந்தோம். இந்த 25 ஆண்டுகளில் மக்களின் நன்மதிப்பை பெற்று நல்லாதரவை பெற்று இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நமக்கென்று ஒரு சின்னத்தையும் பெற்றிருக்கிறோம். பானை சின்னம் என்கிற மிக சிறப்பான ஒரு சின்னத்தை, யாருக்கும் அமையாத ஒரு சின்னம், எவருக்கும் கிட்டாத ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. நமக்கு காலம் அருளி இருக்கிறது. எனவே நாம் பெருமை பொங்க சொல்லலாம், இது சிறுத்தைகளின் சாதனை, சிறுத்தைகளின் வீர வரலாற்று பயணத்தில் ஒரு மைல் கல் என்று சொல்லலாம். ஆனாலும் இன்னும் நாம் கட்டுக்கோப்பாக இருந்து இயங்க வேண்டும், ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும். பரந்துபட்ட அளவில் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் வென்றெடுக்க வேண்டும். நாம் பெற்றிருக்கிற பானை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் போதிய வாக்குகளை பெற்றால் மட்டுமே அந்த சின்னம் நம்மோடு இருக்கும். ஒருவரை பெற்றுவிட்டால் அது தொடர்ந்து நிரந்தர சின்னமாக இருந்த காலம் மலையேறி போய்விட்டது. இப்போது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற வேண்டும், அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும்.
அல்லது 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய வெற்றியை பரந்துபட்ட பொதுமக்களின் நல்லாதரவோடு தக்க வைத்துக் கொண்டால் மட்டும்தான் பாடை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி ஒரு நிரந்தரமான சின்னம் நமக்கு கிடைத்திருப்பதன் மூலம் நமக்கு என்ன ஒரு அறிகுறியை இந்த காலம் உணர்த்துகிறது என்றால், உங்களாலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், அதற்கான காலம் கழிந்துவிட்டது என்பதுதான் காலம் நமக்கு உணர்த்துகிற அறிகுறி. ஆகவே இந்த வாய்ப்பை நாம் நழுவவிடக்கூடாது. ஒற்றுமையாக இருந்து கட்டுக்கோப்பாக உழைத்தால் அது வெகு தொலைவில் இல்லை, நம்மால் எட்டிவிட முடியும், தொட்டுவிட முடியும், சாதித்துவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு நெருக்கடிகள் குறைந்து விட்டனவா என்றால் இல்லை. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நமக்கு நெருக்கடிகள் குறைந்திருக்கின்றனவா என்றால் இல்லை. வழக்கம் போல காவல்துறையினர் நம் மீது, நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தால் என்ன, திமுகவுக்கு உற்ற துணையாக இருந்தால் என்ன, உங்களை எளிதாக வளரவிட மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காவல்துறை, வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுக்கு இயல்பாகவே குருதியில் கலந்திருக்கிற சாதிய மனப்பான்மையோடு நம்மை அடக்குவதிலே, ஒடுக்குவதிலே குறியாக இருக்கிறார்கள். வேங்கவயல் அதற்கு ஒரு சான்று, மேல்பாதி அதற்கு ஒரு சான்று. தமிழ்நாட்டில் இப்படி எத்தனையோ பல பிரச்சனைகளை சொல்ல முடியும். அதுபோல அண்மையிலே கண்டமங்கலம் காவல்துறை ஒரு சாதி வெறியன் கன்றுக்குட்டி